Well, history proves that, unfortunately and unhappily, Jesus Christ has no advantage over Genghis Khan. Because if you are strong enough, ruthless enough, powerful enough, evil will overcome good. Aggression will overcome moderation. So you have no choice. If you look at the world as it is today, you have to be blind not to see that the democracies led by the United States have to reassert their will to defend themselves and to oppose their enemies in time while there's still time, before the jarring gong of danger wakes them up and wakes them up too late. This is where we are now. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நம்ம பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசினதை பார்த்தோம். இஸ்ரேல் பிரதமர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு அந்தளவுக்கு பவர்லாம் ஒன்றும் இல்லை, அவரால் செங்கிஸ்கான் போன்ற கொடுமை செய்கிறவங்களேருந்து மக்களை காப்பாற்ற முடியாத ஒருத்தராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இன்றைக்கி அதை குறித்து என்னென்னு அலசி பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு நம்ம வசனத்தில் வாசித்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று எபிரேயர் 13:8 சொல்கிறது. ஆனால் நாம் பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே அவர் மாறுகிறவராக நமக்கு தெரிகிறார் இல்லையா? பாருங்க, இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வையாமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். 1 சாமுவேல் 15:3. இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல்கிட்ட சொல்கிறாரு, நீ போய் இந்த காரியங்கள்லாம் செய்யன்னு சொல்கிறாரு. அமலேக்கியரை இப்படி மடங்கடிக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ சொல்லும் பொழுது ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும், இதை நிறைய பேர் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு, உங்கள் தேவன் பைபிளில் சொல்லப்பட்டிருக்க தேவன் ரொம்ப அன்பானவர் யாரும் நினச்சிடாதீங்க, அவர் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் கூட கொலை செய்ய சொல்லியிருக்கிற கொடுமையான ஒரு தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டு தேவனை சொல்கிறதும் உண்டு. அதே போல் அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகி யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அப்போ சிலர் 12 அதிகாரத்தில் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது புதிய ஏற்பாட்டு காலத்தில். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தால் கொலை செய்கிறத பார்க்குறோம். அப்போயும் என்ன பண்ணலை, அவர் தடுக்கலை. புதிய ஏற்பாட்டில் அன்பான தேவன் ஏன் அதாவது புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா அவர் கொலை செய்கிறது தடுக்கலை, பழைய ஏற்பாட்டில் அவர் கொலை செய்ய சொல்கிறார். அப்போது அன்பான தேவன் ஏன் கொலை செய்ய சொன்னார்? இது பழைய ஏற்பாடை வாசிக்கும் போது நமக்கு வரக்கூடிய கேள்வி. ரெண்டாவது, வல்லமையுள்ள தேவன் ஏன் தீயவர்களை இன்று அழிக்காமல் இருக்கிறார்? இது புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போது நமக்கு வருகிற கேள்வி. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு என்ன? இது என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவை வைத்து தான் நாம் இந்த காரியத்தை முழுசாக புரிஞ்சிக்க முடியும். தகப்பன் பிள்ளை உறவு. இந்த உலகத்திலேயே இயேசு கிறிஸ்து தான் இந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறாரு. எப்படின்னா, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவை தன்னுடைய தகப்பன் என்று அழைக்கிறார். அப்போது தகப்பன் எப்பொழுதுமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆனால் பிள்ளைகள் நேற்றும் இன்றும் என்றும் மாறுகிறவர்களாக இருக்கிறார்கள். வளர்ச்சிக்கேற்ப மாறுபடும் சட்டதிட்டங்கள். குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம், இப்படி 3 பருவங்களாக மனுஷனுடைய வாழ்க்கையை நம்ம பிரிக்கலாம். இந்த உலகத்தையும் 3 விதமாக பிரிக்கலாம். குழந்தை பருவத்தில் பார்த்திங்கன்னா 0லேருந்து 12 வயது வரைக்கும் குழந்தை பருவத்தில், 12 வயதுலேருந்து 30 வரைக்கும் இளமை பருவம், 30 வயதுலேருந்து 80 வரைக்கும் முதுமை பருவம்னு சொல்லலாம். பிள்ளைகளாகிய நமக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. ஆனால் தகப்பனாகிய கர்த்தர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர். நம்ம அப்பாங்க பார்த்திங்கன்னா நம்ம டைமுக்கு அப்பாற்பட்டவங்க. அவங்க குழந்தைய பிறந்து வளர்ந்து வளரணுன்ற ஸ்டேஜில் இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க அப்பாவாக இருக்கிறாங்க. ஆனால் பிள்ளைகளாக பிறந்திருக்க நாம் அந்த படிநிலைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோன்னு பார்க்குறோம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய
தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கலாத்தியர் 4:5. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. அப்போ சரியான காலத்துல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனா பிறந்திருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ குறிப்பிட்ட காலம் அதற்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆதியாகமத்தின் காலத்திலேயே வந்து இயேசு கிறிஸ்து வந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ எந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து வரணுன்ற ஒரு விஷயம் இதில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அது எதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்ற விஷயங்களை நம்ம அப்ப பார்ப்போம். தேவன் படைத்த பிள்ளைகளாகிய நமக்கு இந்த 3 பருவங்களும் உண்டு. இந்த உலகம் 3 பருவங்களால் ஆனது. நான் சொன்னது போல, ஒரு மனிதனுக்கு எப்படி 3 பருவங்கள் இருக்கிறதோ, அதே போல இந்த மொத்த பூமிக்குமே 3 பருவம் இருக்கிறது. ஆதியாகமம் முழுவதும் குழந்தை பருவத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. யாத்திராகமம் முதல் மல்கியா வரை இளமை பருவத்தை குறிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா இருக்கிறது. மத்தேயு முதல் வெளிப்படுத்தல் வரை முதுமை பருவத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. இதுல ஆதியாகமம் என்பது குழந்தை பருவத்தை குறிக்கிறது. இந்த குழந்தை பருவத்தில் குழந்தையால் தகப்பனை புரிந்து கொள்ளவே முடியாது. எப்படி? ஒரு குழந்தையால ஒரு தகப்பனை என்ன பண்ண முடியாது? புரிந்து கொள்ளவே முடியாது. அதே சமயத்துல ஒரு தகப்பனால தன் ஒரு தகப்பனும் தன்னை பிள்ளை முழுமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா, அதற்குரிய வளர்ச்சி அந்த குழந்தைக்கு இல்ல. அதப்போல ஆதியாகமத்துல இருந்த எல்லா வாக்குத்தத்த வசனங்களும், ஆசீர்வாதங்களும், உடன்படிக்கை எல்லாமே தகப்பனால் மட்டுமே ஏற்படுத்தப்பட்டது. நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை பெரியவனாக்குவேன், பெரிய ஜாதியாக்குவேன், உன்னுடைய ராஜாக்கள் பிறப்பார்கள். ஒரு சைடுல மட்டுமே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறது போல இருக்கும். ஆப்போசிட்ல எந்த உடன்படிக்கையும் பண்ணது போல எதுவுமே இருக்காது. இத பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவத்தில் இருக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு என் செல்லமே நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை பராமரிப்பேன், உன்னை அன்பா நேசிப்பேன்னு ஒரு சைடுல மட்டும் சொல்ற மாரி இருக்கும். ஆப்போசிட்ல இருந்து எந்த ஆன்சரும் வராது. ஏன்னா, அந்த குழந்தை பேசாது. அதப்போல ஆனா, இந்த குழந்தைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தகப்பனால் கொடுக்கப்படுற ஒண்ணா இருந்தாலும், அதற்கு சரின்னு சொல்றதோ, வேண்டான்னு சொல்லக்கூடிய நிலைமையில அந்த குழந்தை இல்லாமல் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் முதல் மல்கியா வரை இளமை பருவம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைக்கு குழந்தை வளர்ந்துருச்சு. இந்த பூமியில உள்ள எல்லா மனிதர்களும் பார்த்தீங்கன்னா, பிதாவை அறிந்து கொள்ளுகிற வயதுக்கு நெருங்கிட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட சமயத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பங்கள்லயே தெரியும். நம்ம சிறு பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இளமை பருவத்தில் பிள்ளைகள் நன்மை, தீமை அறிய கற்றுக்கொள்ளும் பொழுது, அவர்களுக்கு நன்மைக்கு பலன் ஆசீர்வாதமும், தீமைக்கு பலன் தண்டனையும் உண்டு என்று கற்றுத் தருகிறார். அப்பொழுது பிள்ளை தகப்பனை வேறு விதமாக அறிந்து கொள்ளத் தொடங்குகிறது. இப்போ முதலா அ தகப்பன வந்து இந்த பிள்ளை எப்படி அறிஞ்சுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா சூப்பர் பவர் உள்ளவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படின்னு அவருடைய மகிமையெல்லாம் செயல்ல காட்டி புரிய வைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில அ பிதாவானவர் இருக்கிறார், தகப்பனானவர் இருக்கிறார். பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஆக்ஷன்லயே கர்த்தர அ தெரிந்து கொள்பவர்களா இருந்தாங்க. நீங்க யாத்திராகமம் முதல் மல்கியா புத்தகம் வரை பார்த்தீங்கன்னா, அவங்க முழுக்க முழுக்க நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்களா இருந்தார்கள். அதனால இந்த நியாயப்பிரமாணம் எதனால ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதத்தினாலும், சாபத்தினாலும் உண்டானது அப்படின்னு இருக்கு. நியாயப்பிரமாணம் என்பது ஆசீர்வாதமும், சாபமும் உடையதா இருக்கிறது. நியாயப்பிரமாணம்னா 613 சட்டங்களும், அதற்கான தண்டனைகளும் அடங்கிய ஒன்று. செய் என்ற கட்டளைகள் மட்டும் அதில 248 கட்டளைகள் இருக்கிறது. செய்யாதே என்கிற கட்டளைகள் 365 சட்டங்கள் இருக்கிறது. மொத்தம் 613 சட்டங்கள். தேவன் சவுலை கொண்டு அமலேக்கியரை எப்படி நியாயந்தீர்த்தாரோ, அப்படியே நேபுகாத்நேச்சாரை கொண்டும் இஸ்ரவேலரையும் நியாயந்தீர்த்தார். முதல்ல இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு கேள்வி கேட்டிருந்தார் இல்லையா? அவருக்கான ஆன்சர் இதில பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தபடி, ஏன் பழைய ஏற்பாட்டில தேவன் வந்து இப்படிப்பட்ட கொடூரமான காரியத்தை செய்ய சொன்னாரு சவுலை கொண்டு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் எப்பொழுதுமே மாறாதவரா இருந்திருக்கிறார். எப்படி அடுத்த பிள்ளை வந்து ச அடுத்த பிள்ளைய வந்து தம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி இல்லாதனால தண்டிச்சாரோ, அதே போல தம்முடைய பிள்ளைகளையும் அதுக்கு ஒரு துளி கூட குறை இல்லாம அப்படியே தம்முடைய பிள்ளைகளையும் நேபுகாத்நேச்சார் மூலமாக நியாயம் தீர்த்தாருன்னு சொல்லிட்டு நம்ம இதில பார்க்குறோம். அதுவும் இல்லாம கிபி 70ல ரோமர்கள் மூலமாகவும் இறுதியாக அவர் நியாய தீர்ப்பு செய்து முடித்தார். அப்போ மாம்சத்தின்படி பிறந்த மாம்சத்துக்குரிய பிள்ளைகள் எல்லாரையுமே
அவர் நியாயத்தீர்ப்பை கொண்டு நியாயம் தீர்த்தார். அதனால தான் நம்ம பார்க்குறது உலகத்தார் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலுடைய கர்ப்பஸ்திரீகள் கொலை செய்யப்பட்டதையோ, அவருடைய குழந்தைகள் சுவற்றிலே மோதி அடிக்கப்பட்டதையோ அவங்க குறிப்பிட மாட்டாங்க. அவங்க முழுக்க முழுக்க புறஜாதியினர் எப்படி கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்ற விஷயத்த மட்டுமே பார்க்குறவங்களா இருக்கிறாங்க. ஆனா, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் 2 பேருக்குமே சமமான நியாயத்தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அவர் மாறாதவராக தான் இருந்திருக்கிறார். ஆசீர்வாதம் என்றால் அது மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம். தண்டனை அல்லது சாபம் என்றால் அது மாம்சத்துக்குரிய சாபம். இது முழுவதும் மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதமும், மாம்சத்துக்குரிய சாபமா இருந்திருக்கிறது. இதுதான் நியாயப்பிரமாணம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு முதல் வெளிப்படுத்தல் வரை முதுமை பருவம். இங்கே பார்த்தீங்கன்னா 10 கற்பனைகள், நியாயப்பிரமாணம் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த 10 கற்பனைகளையும் பார்த்தீங்கன்னா, 2 கற்பனைகளா இயேசு கிறிஸ்து சுருக்கி சொல்றாரு. இயேசு அவனை நோக்கி, "உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது" என்றார். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். முதல்ல 10 கற்பனையை கொடுத்துட்டு 613 சட்டங்களையும் கொடுத்துட்டு இதை கீழ்ப்படியணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து சரியான காலத்தில் அவர் இந்த பூமிக்கு வரும்பொழுது இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த பூமியில் உள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா அறிவில் வளர்ந்தவர்களாகவும் வாலிப வயது கடந்தவர்களாகவும் இருக்கிறவங்களா இருந்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த சமயத்தில் சொன்னால் தகப்பனை ஒரு பிள்ளை எளிதாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுனால அவர் ஏற்ற காலத்திலே தம்முடைய குமாரனை அனுப்பினார். அதாவது சரியான வயசு வரும்போது யூதர்கள் 30 வயசு ஆகும்போது தன்னுடைய தகப்பனுடைய வேலையை முழுக்க முழுக்க தன்னுடைய பிள்ளைக்கு ஒப்படைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நகர்த்துவார்கள். அதே போலவே இயேசு கிறிஸ்துவும் சரியான சமயத்திலே இந்த பூமிக்கு வந்து தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நான் யார், பிதா யார் என்பதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்பா யாருன்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளையாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். அப்போ சொன்னது போல அந்த 10 கற்பனைகளை 2 கற்பனைகளா தேவன் என்ன பண்ணிட்டாரு, மாத்திட்டாரு. அந்த 2 கற்பனைகளையும் குறைச்சி ஒரே கற்பனையாக மாற்றிட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 13:34. அப்போ தீமையும் அதன் விளைவுகளையும் இதுவரை தான் அனுபவித்து வந்ததெல்லாம் தான் நன்மை என்பதையும் அறிந்து கொண்டு தகப்பனை முழுமையாக அறிந்து கொள்ளும் வயது அது. இதுவரைக்கும் அவன் வந்து ரொம்ப மோசமான அதாவது இளமை பருவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முரட்டாட்டமான ஒரு குணமுள்ள ஒரு பீரியடாக இருந்திருக்கும். அந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தனக்காக ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துப்பாங்க. தேவனுடைய விலகுவாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் விலகி போகிறவங்களா இருப்பாங்க. ஆனால் இந்த முதுமை பருவத்தில் அண்ணா அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து ஓ இவ்வளோ அன்பாக தேவன் என்னை காப்பாற்றி வந்திருக்கிறார், அவர் சரியாக தான் செஞ்சுருக்கிறான்றதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஏஜில் அவங்க இருக்கிறாங்க. ஏனென்றால் அதுவரை அவன் ஒழுக்கத்திற்கு அடிமைகளாக இருந்தவர்கள் இது முதல் அன்பிற்கு மட்டுமே அடிமைகளாக இருப்பார்கள். ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் பாருங்க. அது வரைக்கும் அவங்க ஒழுக்கத்துக்கு அடிமையாக இருந்தாங்க. இனிமே இப்போ ஒரு எப்படின்னா ஒரு சின்ன வயசுல இருக்கும்பொழுது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை என்ன பண்ணாரு, அடிப்பாரு. சேட்டப் என்ன பண்ணாங்க, அடிப்பாங்க. தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா அவருக்கே பார்த்தீங்கன்னா 50 வயசு ஆனதுக்கு அப்புறமா அந்த அப்பா வந்து அடிப்பாரா? இன்னைக்கு செங்கிஸ்கான் இன்னைக்கு வந்து நெதன்யாகு அந்த கேள்வி தான் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, இப்போ உள்ள தேவன் ஏன் அடிக்க மாட்டேங்கிறாருன்னு கேட்குறாரு பாருங்க. அப்போ இன்னும் நீங்க ஒழுக்கத்துக்கு அடிமையா இருந்தீங்கன்னா, அன்பிற்குள்ள வரலன்னா, இன்னும் தகப்பனை முழுசா புரிஞ்சுக்கலன்னா, இந்த கேள்வி உங்க எல்லாருக்கும் இது வரும். குழந்தை பருவத்தில் தகப்பன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றும் காலம். பாருங்க, குழந்தை பருவத்தில் நான் உன்னை அன்பாக பார்த்துப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்க, உனக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்த, உனக்காக ஒரு பிஸ்னஸை உருவாக்குவேன், உனக்காக எல்லாம் செய்வேன்னு சொன்ன காரியத்தெல்லாம் நிறைவேற்றுற காலம். ஏன்னா தகப்பன் தன்னுடைய சொத்தை எல்லாத்தையும் தன் பிள்ளைக்கு எழுதி வைக்கக்கூடிய காலம். அவர் நமக்கு பண்ண வாக்குத்தத்தம் என்னது? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே. அவர் தம்முடைய சொத்தாகி நித்திய ஜீவனை
எழுதி கொடுக்குற சரியான வயசா இது இருக்குது. அப்போ முதுமை பருவத்தில் தண்டனை என்ற ஒன்று உடனுக்குடன் இல்லை. தகப்பனைப் போல அன்புடையவனாய் இல்லாமல் இருப்பதே தகப்பனுடைய சுதந்திரம் வேண்டாம் என்று சொல்வதற்கு சமம். தகப்பனுடைய வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே. அதை அடையாமல் இருப்பதே மிகப்பெரிய வாழ்நாள் தண்டனை. இங்கு ஆசீர்வாதம் என்றால் அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சாபம் என்றால் அதுவும் ஆவிக்குரிய தண்டனையான நரகம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:14. இங்கே பாருங்க, இந்த முதுமையின் காலத்தில், அன்பின் காலத்தில் நீங்கள் எவ்வளோ நாளும் அன்பா இருங்க, வேண்டான்னு சொல்லலை. அன்பு தான் பரிசுத்தம் அப்படின்ற விஷயத்த தேவன் என்ன பண்ணுறாரு, வலியுறுத்துறார். அதே சமயத்தில் நீங்கள் எவ்வளோ நாளும் தீயவர்களாகவும் இருங்க, அதற்கேற்ற பனிஷ்மெண்ட்டை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நியாய திருநாளில் இரக்கம் என்ன பண்ணும், மேன்மை பாராட்டும் என்று சொல்லப்படுகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்த கடைசி பருவத்தில் நாம் தகப்பனுக்கு அவருடைய சாயலில் ஒப்பாக இருக்க வேண்டும். பாருங்க, நம்ம இந்த கடைசி இந்த முதுமை பருவத்தில் வந்துட்டு குழந்தை பருவத்துக்குள்ள காரியங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. குழந்தை பருவத்திலாம் பார்த்தீங்கன்னா, இப்படி இரு, அப்படி செய், இதை செய், இது செய்யாத, இது செஞ்சால் இது செய்வேன், இது செய்யலைனா இது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிற காரியங்களுக்கு அடிமைகளாக இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் அன்பின் மூலமாக அந்த நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். வசனம் சொல்லுது, நம்முடைய சகோதரத்தில் நான் அன்பு கூறுகிற பொழுது நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம்னு சொல்லுது. அப்போது நம்முடைய சகோதரத்தில் அன்பு கூறுகிற பொழுது நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். அப்பொழுது நாம் நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியாய் ஆகிறோம். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களின்மைக்கு நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடக்க வேண்டும். அப்போது இது வரைக்கும் தகப்பனாகிய பிதாவாகிய தேவனை நம்ம எப்படி பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, தப்பு செஞ்சால் உடனே தண்டனை கொடுக்குறவரை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நல்லது செஞ்சால் உடனே ஆசீர்வதிக்கிறவராக நம்ம பார்த்துருந்தோம். மாம்சீக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுக்குறவராக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து ஆவிக்குரிய ஒரு தகப்பனை இங்கே காட்டுறாரு. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்க வேண்டும்னு சொல்கிறாரு. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 1 யோவான் 2:6. அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட அவர் மேல் எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். 1 யோவான் 3:3. பாருங்க, அவர் சுத்தமாக இருக்கிறதுனால, அவர் பரிசுத்தமான இருக்கிறது போல நாமளும் என்ன பண்ணணும், பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாக இருக்கிறான். பாருங்க, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல. மனுஷனுடைய நீதி இல்லை, வேதப்பாரருடைய நீதி இல்லை. இது வேதப்பாரகரும் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாகிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது பரிசேயர் வேதப்பாரருடைய நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் நீதி. அது ஒழுக்கத்தின் அடிப்படையிலானது. நான் ஒழுக்கத்தின் அடிப்படையில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றப் போகிறேன் என்று எடுத்த முயற்சி அது தோல்வியில் முடிந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அன்பு நிமித்தமாக அதை செய்து முடித்தார். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். பாருங்க, நாமும் நம்முடைய சகோதரர்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறது ஒரே ஒரு காரணத்தினால நாம் முழுவதும் பூரண அன்பு உடையவர்களாக இருக்கிறவர்களாக மாறுகிறோம். அதனால் நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். இதுலேயும் பாருங்கள், அவர் நம்மிடத்தில் இப்படி அன்பு கூர்ந்ததுனால நாம் என்ன பண்ணோம், அப்படியே அன்பு கூறணும்னு சொல்கிறோம். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் நம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். எபிரேயர் 4:10. பாருங்கள்,
அவர் 6 நாளளவும் இந்த பூமிய படைக்கிற வேலையில பிஸியா இருந்தாரு. அவர் தனக்கான காரியத்த இப்ப வசனம் சொல்லுகிறது, அவர் தனக்காகவும், தம்மாலேயும், தமக்கென்றும் இந்த பூமிய என்ன பண்றார்? உருவாக்கினார். ஆனா, என்னைக்கு 7ஆம் நாளில் மனிதன் பாவம் செய்தானோ, அந்த நாளிலே அந்த நாளை அவர் பரிசுத்தமாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆனார். ஏனென்றால், மனிதன் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு மாறிவிட்டான். அவன் அடுத்தவனாக மாறிவிட்டான். அதனால தான் அவன காப்பாத்துறதுக்கான முயற்சியில அவர். ஏனென்றால், அவர் பரிசுத்தமாக உருவாக்கினனால ஏன் மறுபடியும் பரிசுத்தமாக்க வேண்டும்? 7ஆம் நாளை. அந்த 7ஆம் நாள் அசுத்தமானதினால், அதை பரிசுத்தமாக்க வேண்டிய சூழ்நிலை சூழல் வந்தது. அதின்படியே அவர் எப்படி வந்து அந்த 6 நாளும் தனக்காக வேலை செஞ்சுட்டு, ஆனா 7வது நாள் பார்த்தீங்கன்னா, தனக்காக செய்யக்கூடிய காரியங்கள நிப்பாட்டிட்டு, இந்த 7வது நாள்ல முழுக்க முழுக்க மனிதரை காப்பாற்றக்கூடிய ஒரு செயல்ல அவர் ஈடுபட்டுட்டார். அவர் தனக்கான காரியத்த நிப்பாட்டிட்டு, பிறனுக்கான காரியத்துல அவர் ஈடுபட்டார். அதே போலவே நாமும் நம்முடைய கிரியைகள முடிச்சுட்டு ஓய்ந்திருந்து, அடுத்தவங்களுடைய சக சீஷர்களுடைய, சக விசுவாசிகளுடைய, சக சகோதரர்களுடைய தேவைகள நம்ம கவனிக்கிறது மூலமாக, நாம் அவர் ஓய்ந்திருந்தது போல நாமும் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல, நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். மத்தேயு 5:48. பாருங்க. அவர் பிதாவானவர் யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம வானத்திலிருந்து மழையை வருஷிக்கிறது போல, சத்துருக்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி, எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கிறது போல, பூரண சற்குணராய் இருக்கிறது போல நாமளும் அவரைப் போலவே பூரண சற்குணராய் இருக்கணும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நீ பூரண சற்குணராய் இருக்க வேண்டும் விரும்பினால், நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றுவான்னு சொல்றாரு. அப்போ அந்த மனுஷன் சொல்றான், நான் எல்லாத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் சரியா கடைபிடிச்சுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ சொல்றாரு, ஆகிலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டுன்னு சொல்றாரு. அப்போ இது போதாது. நியாயப்பிரமாணத்தின்படி நான் பவுல் கூட சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அப்படி இருந்தாலும் கூட என்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அந்த குறைதான் ஆதி அப்போஸ்தலருடைய சபையிலே செய்த சீஷர்களுடைய செயல்பாடுகளாகிய பரலோகத்தில் மறைக்கப்பட்டு வைத்திருந்த நம்முடைய கண்களுக்கு மறைவாக இருந்த அந்த அன்பின் கிரியை, பூரண சற்குணத்தின் கட்டு. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். பாருங்க, அவர் எப்படி இயேசுவான் ஞானத்திலும் வளத்திலும் தேவகுருவிலும் மனுஷ தெய்விலும் அதிகமாய் விருத்தி அடைந்தது போல நாமும் அதிகமாய் விருத்தி அடைந்து இயேசு கிறிஸ்துனுடைய அளவுக்கு தக்கதாக வளர்ச்சியின் அளவு நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வேண்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் ரட்சகராக இருக்கிறார். பாருங்க, கிறிஸ்து எப்படி தன்னுடைய மனவாட்டியாகிய சபையை காப்பாற்றுகிறாரோ, சரீர பிரகாரமும் சரி, ஆவிக்கிற பிரகாரமும் சரி, எல்லா இடத்துலையும் எப்படி பாதுகாக்கிறாரோ, நாமும் நம்முடைய மனைவிகளை காப்பாற்றுறவர்களாக இருக்கிறோம்னு சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பாருங்க, யாராச்சும் இப்படி ஆசைப்படுற ஒரு தெய்வத்தை நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்களா? நான் வந்து கார் ஓட்டுறேன்னா என் பையன் ஃப்ளைட் ஓட்டணும்னு எதிர்பார்க்குறவர் இல்லையா? எப்படினாலும் அப்பாவோட ஸ்தானம் என்ன பண்ண போகிறது கிடையாது, அது முடிய போகிறதே கிடையாது. அவன் எவ்வளோ உனக்கு 90 வயசு ஆனாலும் சரி, அவருக்கு 120 வயசு ஆனாலும் சரி, அவர் அப்பா தான், நீ பிள்ளை தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீ பிள்ளையாக இருக்கிற, ஆனால் ஒரு நாள் நீ என்ன பண்ணுவ? அப்பாவை மாதிரி மாறுவ. இன்னைக்கு நீ குழந்தையா இருக்கிற, ஒரு நாள் நீ அம்மாவை போல மாறுவ. அப்போது உன்னுடைய ஸ்தானமானது மாம்சத்தின்படியே பார்த்தாலும் சரி, எப்படி ஆகிலும் அது மாறப்போகிறது இல்லை. நீ அப்பாவோட ஸ்தானத்தில் வரப்போகிற. ஆனால் அப்பாவோட ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அப்பாவை போல் மீசதாரி வளர்ந்துருந்தாலும் நீ அப்பாவை போல் அன்புள்ளவர்களாக இல்லைன்னா நீ அவரை பிரதிபலிக்கிற அவருடைய சாயலை உடையவராய் இருக்க மாட்டேன். அதனால் நீ அந்த சொத்துக்கு தகுதி உள்ளவனாய் இருக்க மாட்டாய். இதுவே நம் தகப்பனுடைய சாயல். அவரை போல வாழ்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கும் நன்மைகள்.
நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பாருங்க, அவர் எப்படி பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தாரோ, நம்மையும் அவருடைய சிங்காசனத்தில் அவர் உட்கார வைக்கிறார். பிதாவுடைய சிங்காசனத்தில் நம்மை கொண்டு உட்கார வைக்கிறார். இதுவரை கால இதுவரை காலத்திற்கு உட்பட்டிருந்த பிள்ளைகளாகிய நாம் தகப்பனைப் போல காலத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக மாறுவதே நித்திய ஜீவன். பாருங்க, இந்த நித்திய ஜீவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம இந்த டைம்ன்ற ஒரு ஒரு மாயைக்குள்ள நம்ம மாட்டியிருக்கிறோம். ஏன்னா, மனுஷனின் நாட்கள் மாயையா இருக்கிறது என்று பிரசங்கி சொல்கிறார். மனுஷனே ஒரு மாயைன்னு சொல்லிட்டு பிரசங்கி சொல்றார். அப்போ நம்ம கண்களால் காண்கிறதெல்லாம் உண்மைன்றது போல நமக்கு தோணும். நம்ம தொட்டு பார்க்குறோம், நம்ம அனுபவிக்கிறோம், குடிக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாம் செய்றோம். நம்ம கண்களுக்கு பார்க்கறதுனால இதெல்லாம் உண்மைன்னு நமக்கு தோணும். ஆனா, ஆண்டவர் சொல்றார், இது தேவன் தாமே நம்ம எல்லாற்றையும் எல்லா இந்த சர்வ லோகத்தையும் மனிதர்கள் மாத்திரமில்ல, சர்வ லோகத்தையும் ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறதன்படி அவர் மாயைக்கு உட்படுத்தியிருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு திருப்தின்ற ஒண்ணு இல்ல. பாருங்க, நம்முடைய சரீரம் அழிவுக்குரிய ஒண்ணா இருக்கிறது. அப்போ நம்ம அந்த மாயைக்குள்ள இருக்கிறோம். அப்போ இந்த மாயையிலிருந்து நம்ம விடுபட்டு நம்முடைய சரீர மீட்பாகிய அந்த மறுரூபமடைகின்ற காரியத்தை நாம் நித்திய ஜீவனுக்காக பெற்றுக்கொள்கிற பொழுது, அப்பொழுது நாம் பிதாவானவர் எப்படி காலத்துக்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறாரோ, நாமும் அதே போலவே காலத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக மாறிவிடுவோம். பாருங்க எப்படில நம்ம அவர் எப்பொழுதுமே அன்பானவராக தான் இருந்திருக்கிறார். ஒரு அப்பா தன் பிள்ளை மேல சாகும் வரை எப்பொழுதுமே அவர் அன்பானவராக தான் இருக்கிறார். தன்னுடைய பிள்ளையை கொலை செய்யணும், தன் பிள்ளையை துன்பப்படுத்தணும் அப்படின்னு யாருமே எந்த ஒரு தகப்பனும் நினைக்க மாட்டான். அப்படி இருக்கும்பொழுது, ஐயோ! அந்த பையனை எப்படி அடிக்கிறாரு பாருங்க அவங்க அப்பா அப்படின்னு சொல்றது போல நமக்கு தோணுனாலும், அவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் சிட்சிக்கிறார். அப்போ அதன்படி தான் இந்த பூமி சகல பூமியும் இப்படி ஒரு மனிதர்களை வளர்த்தெடுத்த ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்த ஒரு தெய்வத்தை எங்கேயாச்சும் நம்ம பார்த்துருக்குறோமான்னு யோசித்து பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு நம்மை கொண்டு செல்லுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய அன்புள்ள தேவன் தான் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஆதியிலும் இருந்தவர், இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறவரும் அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆதியும் அந்தவுமா இருக்கிறவரே இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவர் எப்பொழுதுமே மாறுறவர் கிடையாது. அவர் மாறுகிறவராய் தோன்றுகிறவர். அவரை நம்ம புரிஞ்சுக்கிற விதங்கள் வித்தியாசமாகும். நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தையா இருக்கும்போது அப்பா நமக்கு பெரிய ஹீரோ மாதிரி தெரிவார். இந்த இளமை பருவத்தில் அவர் ஜீரோவாக தெரிவார் சில சமயங்களில். ஆனால் மறுபடியும் சரியான வயது வருகிற பொழுது, நம்ம அப்பாவுடைய ஸ்தானத்தை புரிஞ்சுக்கிற வயசு வரும்பொழுது, அப்பா நமக்கு தெய்வமாக தெரிவார். பாருங்க, அற்பமா எண்ணப்பட்டவரே நமக்கு யாரா தெரிவார்? மிகப்பெரிய ஒரு ராஜாவாக நமக்கு தோன்றுவார். நம்முடைய படிநிலையின் காரணமாக நாம புரிஞ்சுக்கிற தன்மை அது மாறுபடுகிறதே தவிர, இப்போ இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ குழந்தை பருவத்தில் இருக்கிறதுனால, அவரால என்ன பண்ண முடியல? அவர எப்பொழுதுமே அவர் அன்பானவர், அவர் மாறாதவர் என்பதை புரிந்து கொள்கிற ஒரு தன்மையில அவர் இல்ல. அதனால அவர் சொல்றது உண்மையாயிடுமா? பாருங்க. ஆனா, இயேசு கிறிஸ்து நேற்றும், இன்றும், என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.